வெல்கம் டு சசி சமையல் சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இளநீர் பாயசம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் 2 பேக்கெட் பால், தட் இஸ் 1 லிட்டர் பால் வந்துட்டு காய்ச்சி வச்சுருக்கிறேன். அடுத்தது இளநீர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிறேன். ஒரு கப்பு சர்க்கரை, அப்புறம் பட்டர், ஒரு ஸ்கூப்பு பட்டர், அவ்வளோதான். அதுக்கு வேறு ஒன்றுமே அவசியம் இல்லை, அவ்வளோதான். இளநீர் வந்து இந்த மாதிரி எலசாக இருக்கணும். இது நல்லா பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் கட் பண்ணி வச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இளநீர் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து பாலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இளநீர் வேக விடணும். இப்போது நல்லா பாலை எவ்வளோ குறுக்க காய்ச்சிங்களோ அவ்வளோதான் பாயசம் டேஸ்ட்டு. இளநியை வந்து நல்லா வேக விடுங்க. நான் வந்து பால் வந்து ஃபஸ்ட்டு இளநியெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே நல்லா ஒரு தடவை சிம்மில் வச்சு காய்ச்சி வச்சுட்டேன். பாருங்கள், மஞ்சள் கலராக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரணும் பால். ஏன்னா சுகர் போட்டோன்னா திருப்பியும் வந்துட்டு பால் தண்ணி ஆகிடும். அப்போ பாலை நல்லா திக்காக காய்ச்சிட்டு இந்த இளநியும் போட்டு வேக வைங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா, இளநீ ரொம்ப நேரம்லாம் ஆகாது வேகிறதுக்கு, பால் சூடில் இருக்குல்ல, வெந்துடும் சீக்கிரம். நல்லா குறுகானதுக்கப்புறமா கொஞ்சம் கூட சர்க்கரை போட்டு மறுபடியும் காய்ச்சணும். ஸோ நம்ம பாலை குறுக்கிட்டு நான் வரேன். இளநீர் பாயசத்தில் வந்து நம்ம வந்து இந்த ஏலக்காய்லாம் போட்டோம்னா அந்த இளநீரோட டேஸ்ட்டே போயிடும். ஸோ நம்ம வந்து அதை பற்றி, அந்த இளநீர் பாயசத்தில் அதெல்லாம் போடுறதை பற்றி, ஏலக்காய் போட்டால் சிலவங்களுக்குலாம், என் பொண்ணுக்கெலாம் ஏலக்காய் சுத்தமாக பிடிக்காது. அதனால் இந்த பாயசம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏலக்காய் போடாத பாயசம். ஸோ நான் பாயசத்துலலாம் முடிஞ்ச அளவுக்கு ஏலக்காய் அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனால் இதில் வந்து இளநீரோட டேஸ்ட்டு தெரியணுன்னா நீங்கள் ஏலக்காயெலாம் போடவே கூடாது. போட்டிங்கன்னா அது வந்து அந்த இளநீரோட டேஸ்ட்டு போய் வேறு டேஸ்ட்டு வந்துடும். ஸோ நீங்கள் இதை நல்லா இப்படி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்படி பால் நல்லா கொதித்து வர வரைக்கும் நல்லா கிளறணும். அதுக்குள்ளே அப்போ தான் வந்து இளநீ வெந்து வரும். நான் இதுக்கு 3 இளநியோட அந்த உள்ளார இருக்க வழுக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எடுத்திருக்கேன். ஏன்னா 2 இளநீ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆர்டர் பண்ணி வாங்கினது 2 இளநீ வந்து ரொம்ப உள்ளார ஒன்றுமே இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்புறம் ஸ்விக்கியில் போய் நான் ஆர்டர் பண்ணேன். எப்படின்னா, மேலே இருக்க கவர்லாம் எடுத்துட்டு வெறுமனே நம்ம தேங்காய் மாதிரியே பண்ணி தராங்க ஸ்விக்கியில். அது மாதிரி ஒரு இளநீ வாங்கினேன், வித் மலாயின்னு போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். அது சூப்பராக வந்துச்சு. உள்ளார அப்படியே வழுக்கையும் இருந்தது, நல்ல ஸ்வீட்டான இளநீ தண்ணியும் இருந்தது. ஸோ நம்ம இளநீ வாங்கும்போதெல்லாம் கூட 2-3 இளநியோடதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாயாசம் பண்ணலாம். இளநீ தண்ணி குடிச்சிட்டு அந்த இது வழுக்கையை எடுத்து வச்சு பாயசம் பண்ணலாம். ரொம்ப திக்காக இருந்த தேங்காய் மாதிரி ஆகிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது பாயசத்துக்கு. அந்த மெல்லீஸாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது இளநீ வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஸோ ஏன்னா தேங்காய் இது இந்த இளநீ வந்து சாஃப்டாக இருந்தாலும் அது வேகணும் இல்லையா, இந்த கட் பண்ணால் அப்படி வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா சுகர் ஆட் பண்ணலாம். பால் பாருங்கள் நல்லா குறுகி இருக்குது. இப்போ சுகர் போட்டதும் பாருங்கள் எப்படி வரப்போகுதுன்னு. சுகர் வந்து உங்களோட இனிப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 3/4 கப்புகிட்ட போட்டிருக்கேன். இதில் எனக்கு ஸ்வீட்டு கொஞ்சம் கூடுதலாக தான் யூஸ் பண்ணுவேன் இந்த பாயசத்தில். உங்களோட இன்ட்ரெஸ்ட் மாதிரி போட்டுக்கோங்க. சுகர் போட்டால் இப்போ பால் கொஞ்சம் கூட தண்ணி ஆயிரும். கலர் பாருங்கள் நல்லா மாறி வந்திருக்கு. இது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுற ப்ராசஸ் கிடையாது. கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணால் தான் பாயசம் டேஸ்ட்டாக வரும். சும்மா
நம்மளும் பண்ணுறோன்ற மாதிரி பாயசம் பண்ணக்கூடாது. சும்மா கொஞ்சம் பாலை கொதிக்க வச்சுட்டு அப்படி பண்ணுறது. எப்போவுமே பாயசம் பண்ணால் நல்லா பாலை குறுக்க காய்ச்சினா தான் அதுக்குள்ளே டேஸ்ட்டு கிடைக்கும். எந்த பாயசம் பண்ணிங்கனாலும் பால் பாயசம். சிலவங்களுக்குலாம் பால் பாயசம்லாம் ரொம்ப மெனக்கெட்டு பண்ண முடியாதுன்றவங்க என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு பாக்கெட் பாலை இந்த மாதிரி பண்ணிவிட்டு மில்க் மெய்டு வாங்கி ஊற்றிக்கோங்க. சுகர் போடவே வேணாம், மில்க் மெய்டு வாங்கி ஊற்றிட்டிங்கன்னா போதும். அதோட எப்போவுமே நம்ம ஒரிஜினலாக பண்ணுறது நம்ம கைப்பக்குவம் அது வேறு தான். ஸோ இப்போ இனிமேல் இந்த சுகர் போட்டு இது மறுபடியும் பால் குறுகணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவராவது ஆகும். மெதுவாக தான் இந்த பாயசம் பண்ணணும். எந்த பாயசமாக இருந்தாலுமே அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு டேஸ்ட்டு. அதே மாதிரி பாயசம் பண்ணும்போது பாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாத்திரம் எப்போவுமே பால் யூஸ் பண்ணுற பாத்திரம் தான் எடுக்கணும். நல்லா கழுவி யூஸ் பண்ணணும். கரண்டியுமே பாலுக்கு போடுற கரண்டி தான் யூஸ் பண்ணணும். மாற்றி போட்டிங்கன்னா அப்படியே பால் திரிஞ்சிடும். ரொம்ப ரிஸ்கியான விஷயம். எப்போவுமே பார்த்து யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் அது. அது மாதிரி பால் எடுக்கும்போது டேட்டு பார்த்து எடுங்க. பழைய பால் எதுவும் எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் அவ்வளோ பாலும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அப்படி எதுவும் பால் கெடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அது அழகாக ஒரு ட்ராப்பு லைமோ அல்லது ஒரு ட்ராப் வினிகரோ போட்டு பன்னீர் மாதிரி நல்லா அப்படி காய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா திரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் அது ஒரு ஃபில்டரில் போட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா பன்னீர் ஆக்கிடலாம். அவ்வளோதான். பால் கெட்டு போகுதுன்னு வேஸ்ட் பண்ணி தூக்கி எறிஞ்சிடாதீங்க. இதுதான் உங்களுக்கு ஈஸியாக பன்னீர் பண்ணுற டிப்ஸு. நான் இந்த இளநீர் பாயசம் வந்து மக்கள் டிவியில் ப்ரெசென்ட் பண்ணும்போது அப்போல்லாம் இளநீர் பாயசமே இங்கே யாருக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் கடையில் எல்லாமே வாங்க கிடைக்கிது இல்லையா இளநீர் பாயசம், கல்யாணத்துலலாம் போடுறாங்க. ஆனால் வந்து நான் இது ரொம்ப வருஷம் ஆச்சு நான் மக்கள் டிவியில் பண்ணிது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. இளநீர் பாயசன்றது ரொம்ப ரேர். கேரளாவில் தான் அது இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், பால் இன்னும் கொஞ்சம் குறுகுனா தான் வந்துட்டு பாயசம் பர்ஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட குறுக விடுறோம். பாருங்கள், இப்போ பால் ஒரு ½ கிட்ட ஆயிடுச்சு. ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வச்ச பால் நல்லா வற்றி இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பாயசத்தை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுடலாம். அவ்வளோதான், அதில் முடிஞ்சிச்சு. பட்டர் போட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. பாயசம் ரெடி. சூப்பரான பாயசம் ரெடி. இப்போ இதை நீங்கள் ரொம்ப சூடாக சாப்பிட்றத விடையுமே கொஞ்சம் சூடாரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போது இளநீர் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு வீட்டில் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.